ஒன்று சேர்ந்து பயணம் மேற்கொள்ளும் சேவையை பயன்படுத்தின பிறகு பயணியின் கணக்கிலிருந்து பணத்தை கழிக்க முடியல. அதுபோல பல பரிவர்த்தனைகள்ல தொடர்ந்து பணத்தை கழிக்க முடியல. அது வழக்கமானது தானே. ஒவ்வொரு மாசமா ஏதோ காரணத்தினால பல பரிவர்த்தனைகள் நிறைவேற்றப்படாம போறது தானே. 1-2 கட்டணங்கள்னா அது இயல்புதான். ஆனா இந்த மாதம் மட்டும் 2000க்கும் அதிகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இத பாருங்க. பயணத்தை பகிர்ந்து கொள்ளும் முறையில பணம் கழித்து கொள்ள முடியாத பரிவர்த்தனைங்க இவையெல்லாம். நம்ம தரப்புல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல, நான் ஐடி டீமோட சோதிச்சு பார்த்துட்டேன். அது நாம இல்ல. அதோட இன்னொன்னு இருக்கு. இவை அனைத்திலும் கட்டணம் கழித்து கொள்ளப்படல. ஒரு குறிப்பிட்ட பயணியோட கணக்குல இருந்து பல்வேறு பரிவர்த்தனைங்க செய்யப்பட்டிருக்கிறத கவனிச்சேன். ஏய், நீ அந்த பயணத்தை இன்னும் ஏத்துக்கலையா? ஓ, ஓகே. பண்ணிட்டேன். சரி, அதே நாள்ல எல்லா பயணத்தையும் முடிச்சுக்க மறந்துடாத. சரி. அதோட இந்த பயணிகளோட கணக்கு எல்லாம் ஓட்டுநர் குழுவோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. சாமுவேல், அந்த செயலி எப்படி வேலை செய்யும்னு உனக்கு தெரியும். பயணம் முடிஞ்சதும் அது ஓட்டுநருக்கு முதல்ல பணத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் பயணிக்கிட்ட இருந்து கட்டணத்தை எடுத்துக்கொள்ளும். பயணியோட கணக்குல இருந்து கட்டணம் கிடைக்கலன்னா நிறுவனம் தான் அந்த இழப்பை எடுத்துக்கணும். எவ்வளவு? என்கிட்ட இப்போ குத்துமதிப்பான தொகை தான் இருக்கு. மற்ற விவகாரங்கள் தொடர்பா இழப்பு இன்னும் சரி செய்யப்படல. ஹஸ்லீனா, எவ்வளவு? சுமார் 26,000 மில்லி. சரி, அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கலாம். யா, சரி, நன்றி லின். பார்ப்போம். மார்னிங். குட் மார்னிங் சார். சரி, ஏதாவது தகவல் இருக்கா? சூப்பர் ரைட் பற்றி ஒரு புகார் வந்திருக்கு. சூப்பர் ரைட்? இப்போ பயணத்துக்கு எல்லாரும் அதைத்தானே பயன்படுத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட வாகனங்களை பகிர்ந்து கொள்ளும் சேவையும் இருக்குது. கார் உரிமையாளர் போகும் வழியில் யாருக்காவது காரில் பயணம் செய்ய இடம் கொடுக்கலாம். சரி, அப்புறம் என்னாச்சு? வாகன பகிர்வு சேவையில பல முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த வாகன ஓட்டிகள் பயணிகளை ஏத்திக்கிட்டு போன பிறகு அவங்களுக்கு கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கு. ஆனா பயணம் முடிஞ்ச பிறகு பயணியோட கணக்குல இருந்து நிறுவனத்தால பணத்தை கழிக்க முடியல. சூப்பர் ரைடோட செயலி கட்டணத்தை எப்படி கையாளுதுன்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களோட தலைமையகத்துக்கு போகலாம். சூப்பர் ரைடில் ஓட்டுநர்கள் எப்படி பதிவு செய்கிறாங்க? பயணங்களை பகிர்ந்து கொள்கிற சேவைக்கு அவங்க எங்களோட அலுவலகத்துக்கு நேரில் வந்து பதிஞ்சுக்கணும். வாகனத்தை பகிர்ந்து கொள்ள இணையத்தில் எல்லா பதிவு நடவடிக்கையும் அவங்களுக்கு மேற்கொள்ளப்படும். இதில் என்ன வித்தியாசம்? பயணத்தை பகிர்ந்து கொள்றதுல நிறைய விதிமுறைகள் இருக்கு. அடிப்படையில் நீங்க தொழில்முறை ஓட்டுநர் ஆவீங்க. செல்லுபடியாகும் வாகனம் ஓட்டும் உரிமம், செல்லுபடியாகும் தொழில்முறை வாகனம் ஓட்டும் உரிமம், ஓராண்டு வாகனம் ஓட்டும் அனுபவம் இருக்கணும். அதோட நாங்க கொடுக்கிற ஓட்டுநர் பயிற்சியையும் தேர்வு திட்டத்திலையும் பங்கேற்கணும். சரி, வாகன பகிர்வு முறைப்படி வாகன பகிர்வு சேவையில பதிந்து கொண்டா வழக்கமா அவங்க அதை பகுதி நேரமாக தான் செய்வாங்க. அவங்களோட பெட்ரோல் செலவு ஈடு செய்யற மாதிரி இருக்கும். அடையாள அட்டை படத்தையும் செல்லுபடியாகும் வாகனம் ஓட்டும் உரிமத்தையும் கார் பதிவு எண்ணை காட்டும்படியான படத்தையும் அனுப்பி வைக்கணும். வாகன பகிர்வில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு நாளைக்கு 2 பயணத்தை தான் எடுக்க முடியும். ஒவ்வொரு பயணத்துக்கும் குறைஞ்ச தொகை தான் கிடைக்கும். பயணிகளோட பதிவு எப்படி செய்யப்படுது? அது சுலபம். அவங்களுக்கு தேவை பயன்பாட்டில் இருக்கிற ஒரு மின்னஞ்சல், ஒரு கைபேசி எண். அப்புறம் அந்த கட்டணம் செலுத்துற முறை எப்படி? அதை பத்தி கணக்காளர் ஹஸ்லீனா விளக்குவாங்க. இது இப்படிதான் செயல்படுது. ஒவ்வொரு ஓட்டுநரோட கணக்கும் அவரோட வங்கி கணக்கோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். பயணம் முடியும் வரை அந்த பணமும் கழிக்கப்படாது அல்லது கட்டப்பட்டு இருக்காது. ஓட்டுநர் பயணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த கட்டண தொகை ஓட்டுநரோட கணக்குல செலுத்தப்பட்டுரும். வாகன ஓட்டுநருக்கு பணம் சென்று சேர்ந்த பிறகுதான் நாங்க பயணிகளோட கணக்குல இருந்து பணத்தை கழித்து கொள்ள முயற்சி செய்வோம். பணம் கட்டும் முறைக்கு பயணிகளை ஒரு கணக்கோட தொடர்பு படுத்தி இருக்கணும். அது வழக்கமா ஒரு கடன் பற்று அட்டை அல்லது பணம் கழித்து கொள்ளும் அட்டையா இருக்கும். ஆனா இந்த பரிவர்த்தனைகளுக்கு
எங்களால பயணியோட கணக்குல இருந்து பணத்தை எடுக்க முடியல. சூப்பர் ரைட் பயணிக்கிட்ட பணம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே வாகனம் ஓட்டிக்கு அந்த பயணத்துக்கான பணத்தை கட்டி விட்டதால எங்களுக்கு இது கணிசமான இழப்பு. அது தொழில்நுட்ப கோளாறா இருக்கலாமா இல்ல கைபேசி கோளாறு? அப்படி இருக்க முடியாது. ஏன்னா தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தா அதை பயன்படுத்துபவர்கள பல பேரை பாதிச்சிருக்கோம். அதை எங்களோட தொழில்நுட்ப பிரிவு கண்டுபிடிச்சிருக்கோம். உங்க பயண பட்டியலை பார்க்கலாமா? நிச்சயமா. ஷுவாவை பேங்கோட முதல் பரிவர்த்தனை காலை 8:15க்கு பாசரிஸ் பிஸ்னஸ் பார்க் அவென்யூ 43 நடந்திருக்கு. அவரோட ரெண்டாவது பரிவர்த்தனை காலை 8:20க்கு துவாஸ் எம்ஆர்டி நிலையத்தில் நடந்திருக்கு. பாசரிஸ் பிஸ்னஸ் பார்க்கும் துவாஸ் எம்ஆர்டியும் தீவோட 2 முனையில் இருக்கு. ஒருத்தர் பாசரிஸ் பார்க்ல இருந்து துவாஸுக்கு 5 நிமிஷத்தில் போகிறது நடக்க முடியாத ஒன்று. ஆமாம், அது போலியான பயணம். என்ன சொல்றீங்க? அந்த பயணம் உண்மையிலேயே இடம்பெறலை, ஆனால் அது கணினியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த பயணங்களில் ஒன்று போலியானது. அல்லது ரெண்டுமே? அந்த நிதி விவரங்களையும் பயண பட்டியலையும் கொடுக்க முடியுமா? நிச்சயமா. உங்களுக்கு என்ன வேணுமோ தரோம். இந்த மாதிரி போலி பயணங்கள் எத்தனை நடந்திருக்குன்னு நாங்கள் இதை தீவிரமாக பார்க்கணும். ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், நிறைய தகவல் கிடைச்சிருக்கு. 2019 February 1 முதல் April 2 வரைக்கும் 13 காரோட்டிகள் கணக்கில் முறைகேடு நடந்திருக்கு. அந்த சம்பவங்களில் சூப்பர் ரைட் பயணிகள் கிட்ட இருந்து கட்டண தொகையை மீட்க முடியல. அந்த 13 சந்தேகத்திற்கிடமான வாகன ஓட்டிகளோட கணக்கு விவரம் இது. பயணிகளை ஏற்றிய இறக்கிவிட்ட நேரத்தை வச்சு பார்க்கும்போது பயணம் முடிஞ்சதும் மேற்கொள்ளப்படும் அடுத்த பயணம் வெகு தூரத்தில் இருந்து அதை செய்ய சாத்தியமே இல்லாத போலி பயணங்களை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். நீங்களே பார்க்கலாம், மொத்த பயணிகளில் அதோட அளவு சுமார் 90 விழுக்காடு. அதனால நான் அந்த பயணங்களை ஓட்டுநர் வாரியாக ஒவ்வொரு நாளும் கவனிச்சேன். February 3 இருந்து கிடைச்ச விவரம் இதுதான். அந்த பயணங்கள் சிங்கப்பூரில் ஒரு மூலையில் தொடங்கி இன்னொரு மூலையில் முடியுது. இதை மோசடின்னு எடுத்துக்கிட்டா சந்தேக நபர்கள் அதிகபட்ச தூரத்தை பயன்படுத்தி தாங்கள் எடுக்கிற பணத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. வேற ஏதாவது கிடைச்சதா? இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 2321 போலி பயணங்களும் 7 பயணிகளோட கணக்கை பயன்படுத்தி மட்டும் செய்யப்பட்டிருக்கு. அவங்களோட பின்னணியை சோதிச்சிங்களா? ஆரம்பகட்ட தகவலின்படி பயணிகளோட பெயர் ஒரு கைபேசிக்கும் மின்னஞ்சலுக்கும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. ஆனா எல்லாம் போலி கணக்குகள். இதில் கவனிக்க இன்னொன்று இருக்கு. சூப்பர் ரைட் செயலியில் பயண பகிர்வுக்கு முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளலாம். இந்த பயணிகள் கணக்கில் பயண பகிர்வுகள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் செய்யப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 8 மணிக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 8 இருந்து 9 மணிக்குள்ள, சனி ஞாயிறு திங்கள் அப்படியே மற்ற நாட்களுக்கும் பயணங்கள் முன்பதிவு செய்யப்பட்டு இருக்கு. சேவையை பயன்படுத்த அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளும் நேரமும் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பணத்தோட விவரம்? அந்த 13 சந்தேகத்துக்குரிய வாகன மூட்டைகள் கணக்கில் 8க்கு சொந்தக்காரர்கள் சுவா வெய்பெங், ராயன் வாங். அவங்கள பற்றி நான் தகவல் சோதனை செய்தேன். இந்த மோசடியில் அவங்கள பிணைய கூட பயன்படுத்தியிருக்கலாம். அவங்க வங்கி கணக்கை பயன்படுத்தி இதை செஞ்சிருக்கலாம். நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா ராயல் பேங்கின் 5 டெபிட் அட்டையில இருந்து அந்த பயணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அட்டைகள் எல்லாம் ராயனோட கணக்கோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அந்த வங்கி கணக்குகள்ல பணம் இல்லை, அதனால பயணத்திற்கான கட்டணத்தை அங்க இருந்து எடுக்க முடியல. அப்போ இந்த மோசடியை அவங்க திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்கணும். நாம் சந்தேகத்துக்குரிய அந்த 13 வாகன ஓட்டிகளையும் கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் உண்மை தெரியும். அதுல ஒரு சில பேர் நிரபராதிகளாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாமலேயே சூப்பர் ரைட் கணக்கை அவங்க திறந்திருக்கலாம். உண்மைதான். பயணம் முடிஞ்சதும் கிடைச்ச பணத்தை ராயனும் வெய்பேங்கும் கார் ஓட்டிகளோட பகிர்ந்துருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை தகவல் கொடுக்கறதுக்கு முன்னால் எல்லாரையும் கொண்டு வந்துடணும். சார், நான் குழுவை தயார் செய்கிறேன். நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்த தகவலை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். நன்றி சார். நன்றி சார். வெய்பெங், நான் மறந்துட போகிறேன். சூப்பர் ரைட்ஸில் நம்மளோட சில ஓட்டுநர்கள் கொடுத்த பணம்
200 வெள்ளி தானே? ஆமாம். இந்த பணத்தை அப்படியே என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் தானே? பண்ணியிருக்கலாம். அதான் உன்னை பார்க்க வர போகிறேன்னு கையிலே கொண்டு வந்துட்டேன். சரி, சாப்பாடு இருந்து என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்லாம்? இந்த 13 சந்தேக நபர்களும் விரிவான சூப்பர் ரைட் மோசடியில் சம்பந்தப்பட்டு இருக்கிறதா நம்பப்படுது. அவங்க பல காரோட்டிகளை பயன்படுத்தி போலி பயணங்களை மேற்கொள்கிறாங்க. இப்போ தீவோட பல பகுதிகளில் கிடைச்ச தகவலின்படி குறிப்பிடப்பட்டு இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் கொடுக்கறதுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதனால அந்த 13 பேரையும் ஒரே நேரத்தில் பிடிக்கணும். வட்டார அடிப்படையில் நம்ம 5 குழுக்களாக பிரிச்சுக்குவோம். இலையனோட தலைமையில் டீம் ஆல்ஃபா, ஷாஃபிக்கோட தலைமையில் டீம் பிராவோ, இவானுக்கு கீழே டீம் சார்லி, ஜாவித்க்கு கீழே டீம் டெல்டா, எனக்கு கீழே டீம் எக்கோ. இதில் ரொம்ப முக்கியம் நம்ம ஒருங்கிணைப்பு. உங்கள் குழுக்களை தயார் பண்ணுங்க. நான் சொல்கிறப்ப ஒரே நேரத்தில் கிளம்பலாம். போகலாமா? சரிங்க சார். அங்கே ஹாய், நான் SIO விக்டர், வர்த்தக குற்றப்பிரிவு. நீங்கள் ராயன் வாங்க. ஆமாம். ராயன், சூப்பர் ரைட் மோசடி பற்றி உங்கள் உதவி எங்களுக்கு தேவைப்படுது. எங்களோட காவல் நிலையத்துக்கு வரணும். ஆமாம், நான் தான் செய்ய சொன்னேன். எப்படி நீங்கள் சூப்பர் ரைட் செயலியை பயன்படுத்தி மோசடி செஞ்சீங்க? நான் வேணும்னே செய்யலை. அதாவது ஆரம்பத்தில் என் தோழி சூப்பர் ரைட் பயணிகள் பயணத்தை பகிர்ந்து கொள்ளும் சேவையை பதிவு செஞ்சா நானும் ஏற்றுக்கிட்டேன். பயணம் முடிஞ்ச பிறகு எனக்கு பணம் வந்துச்சு. அவளோட கணக்கில் பணம் இல்லைங்கிறது அவளுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அங்கே இருந்து நான் அந்த செயலியை சோதித்து பார்த்தேன். போலி பயணி கணக்கை உருவாக்கி அதை பணமே இல்லாத ஒரு டெபிட் கார்டுக்கு தொடர்பு படுத்தினேன். அதை பயன்படுத்தி பயணத்தை பதிவு செஞ்சேன். என் சொந்த ஓட்டுநர் கணக்கை பயன்படுத்தி பயணங்களை ஏற்றுக்கிட்டேன். பயணம் முடிஞ்சதுன்னு நான் தெரிவித்தா எனக்கு பணம் கிடைச்சிடும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் யாரையும் பிக்கப் பண்ணாமல் ட்ராப் பண்ணாமல் எனக்கு பணம் வந்துடும். என்னோட பயணி கணக்கில் பணம் இல்லாதனால எதுவும் கழிக்கப்படலை. எரர் மெசேஜ் மட்டும் வந்துச்சு. இதை பற்றி ராயன் என்ன சொன்னார்? செய்யாத சவாரிக்கு எப்படி பணம் கிடைக்குதுன்னு ராயன் சொன்னார். அதனால நாங்கள் அதை விரிவாக்க நினச்சோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக. நான் ஒரு கார்பூல் டிரைவராக சூப்பர் ரைட்டில் பதிவு செஞ்சேன். சில டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் சப்மிட் பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது அப்ரூவ் ஆயிடுச்சு. ஏய், அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, நீ ரெடியா? ரெடி. என்னோட ரிக்வெஸ்ட் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்ப்போம். நான் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்த சூஸ் பண்ணுறேன். யாரும் அந்த பயணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. சரி. ஓகே, உன் ஃபோனை செக் பண்ணு. ஓகே, இப்போ காத்திருப்போம். சரி, பயணத்தை முடிச்சுக்க.
உன் பணப்பையை பாரு. ஏய், நிஜமாவே பணம் வந்துருச்சு. சவாரி முடிஞ்சதுமே நான் என் டிரைவர்ஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணேன். ஃப்ரீயாகவே பணம் வந்துருச்சு. இல்லை, அந்த பணம் சூப்பர் ரைட்லேருந்து வந்துச்சு. ஆனால் அவங்க பெரிய நிறுவனம், இந்த சின்ன தொகையை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். அதனால தான் அதை அடிக்கடி செய்ய ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரியும் நானும் ராயனும் சந்திச்சு ஒரு வாரத்துக்கான சவாரியை முன்பதிவு செஞ்சு நாங்களே ஏற்றுக்குவோம். காப்பூல் டிரைவர்ஸுங்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 சவாரி தான் எடுத்துக்க முடியும். அதனால ஒரு நாளைக்கு 144 வெள்ளி தான் கிடச்சிச்சு. நமக்கு அதிகமான ஓட்டுநர் கணக்கு தேவைப்படுது. அப்போ தான் நிறைய பயணத்தை ஏற்றுக்கிட்டு நிறைய சம்பாதிக்கலாம். நம்ம நிறைய பேரை தேடி கண்டுபிடிக்கணும். நான் என் கூட்டாளிக்கு என்னத்தை கேட்டு பார்க்குறேன். சரி, அவனை கூப்பிடு. இந்தாங்க மேங்கோ சிக்கி ரைஸ். நன்றி. அப்புறம் ஃப்ரீ டைமில் காசு சம்பாதிக்கிறியா? ஏன், எதுக்காக கேட்குற? ஏதாவது சைட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டியா? நானும் என் கூட்டாளி ராயனும் சூப்பர் ரைட் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறோம். நீங்கள் 2 பேரும் சூப்பர் ரைடுக்கு டிரைவர்ஸாக சேர்ந்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. உனக்கு என்னன்னு காட்டுறேன். நாம் எப்படி வேலை செய்கிறோன்னு நான் கென்னஸ்க்கு புரிய வச்சு அவனை சேர்த்துக்கிட்டேன். ஈஸியாக வேலை, ஈஸியாக பணம். அப்போது என்ன ஒரு டிரைவர்ஸ் அக்கௌண்ட்டை திறக்க சொல்கிறியா? ஆமாம், ஆனால் இன்னும் நிறைய பேரை இதில் சேர்க்க நீ எனக்கு உதவி செய்யணும். எப்போ சவாரி எடுக்கணும், எப்போ சவாரியை முடிக்கணும்னு நீ அவங்களுக்கு சொல்லணும். இதை நீ செஞ்சால் வாரத்துக்கு 300 வெள்ளி உனக்கு தரும். வாரத்துக்கு 300 வெள்ளியா? அதனால் வாரத்துக்கு 300 வெள்ளி கிடைக்கணும்னு உதவி செஞ்சேன். ஆனால் கடைசியில் எனக்கு கிடைச்சது வெறும் 300 வெள்ளி தான். அதுக்கப்புறம் என்னாச்சு? 2 வாரத்துக்குள்ளே நான் 10 பேரை சேர்த்துட்டேன். உங்களுக்கு இந்த மோசடி பற்றி எதுவும் தெரியாதுன்னா உங்கள் போலி வங்கி கணக்குக்கு பணம் வந்திருக்குமே, அது என்னாச்சு? கெனத் அந்த பணத்தை ரயனோட கணக்குக்கு மாற்றி விடும்படி சொன்னார். நான் அதை அப்படியே செஞ்சேன். உங்களுக்கு ராயன் வாங், சுவாவே பேங் அல்லது கெனட் ஹூவை தெரியுமா? எனக்கு ரயனையும் வெய்பேங்கையும் தனிப்பட்ட முறையில் தெரியாது. கிணத்தை மட்டும்தான் தெரியும். அவர் என்கிட்ட சூப்பர் ரைட் ஓட்டுநர் கணக்கை திறக்க சொன்னார். நான் சரின்னு சொன்னேன். அவங்க சூப்பர் ரைடை மோசடி செய்த திட்டம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ நீங்கள் தான் எல்லாருக்கும் என்ன செய்யறதுன்னு சொன்னீங்க. இல்லை, நான் ஓட்டுநர் கணக்கை திறக்க தான் ஆள் சேர்த்தேன். அந்த அட்டவணையே செஞ்சேன். கிணத்துனால எங்களோட தொழில் விரிவானுச்சு. நான் போய் நிறைய டெபிட் கார்டுக்கு விண்ணப்பித்தேன். அதை நாங்கள் உருவாக்கின 7 பயணிகள் கணக்கோட தொடர்புபடுத்தினேன். கெனத் சொன்னபடி அவருக்கு 300 வெள்ளி தான் போயிருக்கு. அப்போ சூப்பர் ரைடில் மோசடி செஞ்ச மற்ற பணம் எங்க? நானும் வெய்பேங்கும் அதை சமமாக பிரிச்சுக்கிட்டோம். ராயன், நீங்கள் சூப்பர் ரைட் மோசடியில் சம்மந்தப்பட்டதுக்காக உங்களை கைது செய்கிறோம். தயவு செஞ்சு எந்திரிச்சு செவத்து பக்கம் திரும்பி நில்லுங்க. ரயன் வாங்வே மோசடி செய்த குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கு 6 மாதம் சீர்திருத்த பயிற்சி நிலையத்தில் தடுத்து வைக்கப்படும் தண்டனை விதிக்கப்பட்டது. சுவாவே பேங் மோசடி செய்த குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கு 18 மாத கண்காணிப்பு நடவடிக்கை தண்டனையாக விதிக்கப்பட்டது. கெனத் ஹோ ஹாங்வே மோசடி செய்த குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கு 18 மாத கண்காணிப்பு நடவடிக்கை தண்டனையாக விதிக்கப்பட்டது. ஓரளவு பணம் அல்லது அறவை பணம் பெறாதவர்கள் காவல்துறையின் கடுமையான எச்சரிக்கையை பெற்றனர். நீங்கள் சற்று முன் பார்த்த வழக்கில் பயணத்தை பகிர்ந்து கொள்ளும் நிறுவனம் ஒன்று 26,000 வெள்ளி மோசடி செய்யப்பட்டது. வர்த்தக குற்றப்பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டதோடு இரவு பகல் என்று பாராது உழைத்து சந்தேக நபர்களின் அடையாளத்தை உறுதி செய்தனர். காவல்துறை ஒரு புது வகை கடன் மோசடியை கவனித்து வருகிறது. அந்த மோசடியில் ஈடுபடுவோர் பாதிக்கப்பட்ட நபரிடம் வங்கி அல்லது அரசாங்க அமைப்புகளில் இருந்து போலி கடிதம் அல்லது மின்னஞ்சலை காண்பிப்பார்கள். கடன் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்வாக செலவாக கொடுக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். 200க்கும் மேற்பட்ட புகார்கள் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை செய்யப்பட்டுள்ளன. இந்த மோசடியில் பறிகொடுத்த தொகையின் மதிப்பு சுமார் 200,000 வெள்ளி. குறுஞ்செய்தி, இணைய அல்லது விளம்பரங்கள் மூலம் கடன் கொடுக்கப்படும் என்ற செய்தி பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கப்படும். கடன் பெற விரும்புவோர் பதில் அளித்தால் அவர்கள் இன்னொரு வாட்ஸ்அப் எண்ணுக்கு கடன் விண்ணப்பத்திற்காக திருப்பிவிடப்படுவார்கள். கடன் விண்ணப்பத்தின் போது மோசடி பேர்வழிகள் அதை பரிசீலிக்க பாதிக்கப்பட்டவரின் தனிப்பட்ட விவரங்களை பெறுவார்கள். அதன் பிறகு மோசடி ஆசாமிகள் கடன் கொடுக்க அனுமதி
கிடைத்துவிட்டது என்று பாதிக்கப்பட்ட நபருக்கு தகவல் கொடுப்பார்கள். உத்தரவாத தொகை, நிர்வாக செலவு, பணம் மாற்றிவிடும் செலவு என்று பணம் கொடுக்க சொல்வார்கள். வங்கிகள் அல்லது சிங்கப்பூர் நாணய வாரியம் போன்ற அரசாங்க அமைப்புகள் அல்லது நீதிமன்றம் போன்றவற்றில் இருந்து பெறப்பட்டதாக சொல்லி மோசடி ஆசாமிகள் போலி ஆவணங்களை காட்டுவார்கள். இந்த கடிதங்களில் நிர்வாக செலவு அல்லது வரி பணம் பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கும். பணம் கொடுக்கப்படுவதற்கு முன் சில சிறப்பு விதிமுறைகளின்படி அந்த கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கும். கேட்ட கடன் கிடைக்கவில்லை என்று தெரிய வரும் போதுதான் பாதிக்கப்பட்டவர் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிவார். சட்டப்பூர்வமாக இயங்கும் கடன் வழங்குவோர் பின்வருபவற்றை பின்பற்றுவார்கள். குறுஞ்செய்தி, தொலைபேசி அழைப்பு, சமூக ஊடக தளங்களில் கடன் வழங்குவதாக கூறக்கூடாது. கடன் வாங்குவோரை அவர்கள் நேருக்கு நேர் சந்தித்த பிறகுதான் கடனை கொடுக்க முடியும். கடனை வழங்குவதற்கு முன்னரே அவர்கள் கடன் விண்ணப்பத்திற்கு பணம் கேட்டு வசூல் செய்ய முடியாது. கடன் வழங்குவதற்கு முன் அவர்கள் எந்த கட்டணமும் வரி பணமும் அரசாங்க அமைப்புக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை. அதுபோன்ற கடன் மோசடிகளில் இருந்து உங்களை பாதுகாக்க அந்த விளம்பரங்களை சட்டை செய்யாதீர்கள். தடை செய்து அல்லது அந்த எண்களை பற்றி புகார் கொடுங்கள். உங்களின் அடையாள அட்டை எண், சிங்க் பாஸ் விவரங்கள் அல்லது வங்கி கணக்கு விவரங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கடன் பெறுவதற்கு உடனே ஒப்புக்கொள்ள வேண்டாம். மோசடிகள் அற்ற சமூகமாக நாம் இருப்பதற்கு ஆக்ககரமான நடவடிக்கைகளை எடுத்து நம்மையும் நம் அன்பிற்கு உரியவர்களையும் பாதுகாப்போம். உங்களுக்கு ஏதும் ஆலோசனை தேவைப்பட்டால் தயவு செய்து மோசடிகளுக்கு எதிரான உதவி எண்ணில் அழையுங்கள். அதற்கான எண் 180072226688 அல்லது www.scamalert.sg என்ற இணைய பக்கத்திற்கு செல்லுங்கள். காப்ஸ் என்ற சமூக போலீஸ் முறை 2012ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த காப்ஸ் அமைப்பின் கீழ் சமூக காவல்துறை பிரிவு உருவாக்கப்பட்டது. அதன் மூலம் அக்கம் பக்க காவல் நிலையத்தின் அதிகாரிகளால் சமூகத்தை நன்கு அறிந்து கொள்ள முடிந்தது. இதனால் சமூக பங்காளிகளுடன் அணுக்கமான ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தி கொள்ள முடிந்தது. சமூக காவல்துறை பிரிவின் அதிகாரிகள் நடந்தும் சைக்கிளிலும் சுற்றுக்காவல் செய்தனர். காவல்துறையினர் கண்கூடாக தெரிவதையும் சமூகத்துடன் அவர்கள் கலந்து பேசுவதையும் அது உறுதி செய்தது. குற்றங்களுக்கு எதிரான போராட்டம், பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது போன்றவை ஒரு கூட்டு முயற்சி. அதை சமூகத்துடன் இணைந்து செய்யவும், சமூகம் கூட்டாக பொறுப்பேற்றுக் கொள்வதை ஊக்குவிக்கவும் அவர்கள் சமூகத்தினருடன் நெருக்கமாக பணியாற்றுகின்றனர். இன்றைய குற்ற கண்காணிப்பின் நிறைவை எட்டியிருக்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது டிஎஸ்பி அருண். மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்களின் பங்கை தொடர்ந்து செய்யுங்கள். வணக்கம்.